அனைவருக்கும் இனிய வணக்கம். சார்ஜா உலக புத்தக கண்காட்சி நவம்பர் 5 முதல் நவம்பர் 16 வரை நடைபெற இருக்கின்றது. அமீரக வாழ் தமிழர்களை சிந்தனை விருந்தகம் சார்பாக அன்போடு அழைக்கிறோம். இது 3ஆம் ஆண்டாக சிந்தனை விருந்தகம் அங்கு அரங்கம் அமைக்கிறது. உலக தமிழர்களுக்கு தமிழையும் தமிழ் மொழியின் வளத்தையும் கொண்டு சேர்க்கும் பல்வேறு நபர்களில் நாங்களும் ஒருவராக இருக்கிறோம். தமிழ் மொழியினுடைய கவிதைகள், கட்டுரைகள், இலக்கணம் மற்றும் குழந்தைகளுக்கான அனைத்து புத்தகங்களும் அங்கே நாம் காட்சிப்படுத்தி இருக்கிறோம். அன்பு நண்பர்களையும் உறவுகளையும் அன்போடு அழைக்கின்றோம். உலக புத்தக கண்காட்சி சார்ஜா. நம்ம சிந்தனை விருந்தகம் அரங்கம் என்பது ஹால் நம்பர் 7, அரங்கம் எண் 10 ZB என்பதில் நாம் நமது தமிழர் புத்தகங்களை காட்சிப்படுத்தி இருக்கின்றோம். உலக தமிழர்களையும் அமீரக வாழ் தமிழர்களையும் சார்ஜா உலக புத்தக கண்காட்சிக்கு சிந்தனை விருந்தகம் அன்போடு அழைக்கின்றது. நன்றி, வணக்கம். என்றைக்குமே பார்த்தீங்கன்னா அந்த குடமுழக்குக்கு அந்த உள்ளூர் சட்டமன்ற உறுப்பினருக்கு ஒரு மரியாதை உண்டு. அது தனிப்பட்ட செல்வ பெருந்தகைக்கு அல்ல, அது அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர். அப்போது அந்த நிகழ்ச்சியை நடத்துகிற அதிகாரிகள் அவர்கள் வேறொரு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினரை மேலே கொண்டு உட்கார வைக்கிறாங்க. இவரை கீழே கூட்டு போகிறது கூட ஆள் கிடையாது. அப்போ நிறைய கொஸ்டின்ஸ் வருது. இதை முடிவு செய்ய வேண்டியது காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் எத்தனை இடங்களில் போட்டியிடுவது, யார் யார் போட்டியிடுவது, எந்த இடங்களில் போட்டியிடுவது அப்படிங்கிறத முடிவு செய்யக்கூடிய அனைத்து அதிகாரமும் அகில இந்திய காங்கிரஸுக்கு தான் உண்டே ஒழிய தமிழ்நாடு காங்கிரஸில் யாருக்கும் கிடையாது. பரிந்துரை செய்யலாம். தந்தை பெரியார் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, காமராஜரை பற்றி சொல்லும்போது 5000 ஆண்டு நடக்காததுடா காமராஜருடைய காலத்தில் நடந்தது. சேர சோழ பாண்டியர்கள் பண்ணலை, நாயக்க மன்னர்கள் பண்ணலை, இந்த ஆண்ட சிற்று குறுநில மன்னர்கள் பண்ணலை, இதற்கு முன்னால் ஆண்ட எந்த கட்சியும் பண்ணலை. ஏன்னா அதுக்கு மேலே ஜஸ்டிஸ் பார்ட்டியே ஆண்டு இருக்குது, எந்த கட்சியும் பண்ணலை. இவர்களெல்லாம் பண்ணாததை பண்ண மாபெரும் மனிதன்தான் இந்த காமராஜ். இவர் விடாதீங்கடா, வாசமாக போயிடுவீங்கன்னு பேசுகிறார். பெரிய பிரச்சனையாகவும் மாறுச்சு. திருச்சி சிவா அவர்கள் திமுகவில் ஒரு முக்கியமான நபர் தான். அவர் இந்த மாதிரி சொன்னதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நான் என்ன சொல்கிறேன், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சின்ன சாதாரண விஷயம். அதாவது அந்த காலத்தில் நீங்கள் நம்முடைய தளபதியுடைய கல்யாணத்திற்கு யார் முதல்ல வந்தார்? முதலமைச்சருடைய கல்யாணத்துக்கு காமராஜர் உடல்நலம் குந்தி இருந்த நிலைமையில நீங்க வந்தாதான் கல்யாணம்னு சொல்லி அந்த மாதிரி உட்கார்ந்து இருந்தார். அண்ணா மருத்துவமனையில் போய் உட்கார்ந்த உடனே முதல்ல மருத்துவமனைக்கு வந்தது யாருன்னா காமராஜர் தான். அன்னைக்கு திமுகவில் இருக்கிற பல பேருக்கு காமராஜர் உதவி செய்திருக்கிறார். அன்னைக்கு திமுகவில் இருந்த பலருக்கு அரசியல் ரீதியாக கருத்து வேறுபாடுகள் என்பது வேறு, தனிப்பட்ட உதவி, ஒரு மருத்துவமனை, ஒரு சிக்கல், எங்கேயாவது போன இடத்துல ஒரு பிரச்சனை ஆகி அங்கே இருந்தால் அந்த மாதிரி நேரத்தில் காங்கிரஸ் முதலமைச்சர்கள், பெருந்தலைவர் காமராஜர் நிறைய கழகத்து நண்பர்களுக்கு உதவி செஞ்சிருக்கிறார். அரசியலுங்கிறது வேற. எலெக்ஷன் டேட் அன்னைக்கு போல் பண்ணணும் ஓட்டை. இப்போ நான் தான் சொல்றேனே, வருஷம் பூரா நம்ம 5 வருஷம் அலைஞ்சு 5 வருஷம் ஒரு தொகுதியில் வேலை பார்த்து மக்களை சந்திச்சு இவ்வளவு செய்து நான் எலெக்ஷன் நிற்கும் போது பாஜக வாக்குச்சீட்டை மட்டும் சரி பண்ணி ஜெயிச்சுட்டு போயிடுறாங்கல்ல. எளிய மக்களுக்கான அரசு திமுக அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா தூய்மை பணியாளர்களுக்கு இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டேங்கிறாங்க. தூய்மை பணியாளர்களுக்கு இப்போ அவரு சாப்பாடெல்லாம் 3 நேரம் கொடுக்குறாரு. அதாவது அவருடைய லிமிட்ல இப்போ இன்னைக்கு இருக்கிற நிதி வசதியில் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யறாரு. இன்னைக்கு ஒரு ஒன்றிய அரசு முழுமையான ஒத்துழைப்பை தராது மட்டுமல்ல, நமக்கு வரக்கூடிய நிதியை கூட நிறுத்தி வைத்து சித்திரவதை செய்கிற ஒரு ஒன்றிய அரசிடம்தான் முதலமைச்சர் மன்றாடி கொண்டிருக்கிறார். நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 880766 66117 மற்றும் 880766 Nimati Property Management. Contact 7667008999. அன்னை பர்னிச்சர்ஸ். அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர்
காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா? காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் முன்னாடி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு. என்ன அப்படின்னா, செம்பரம்பாக்கம் ஏரி நீரை வந்து திறந்ததற்கான தகவல் எனக்கு சொல்லலை, அந்த நீரை வந்து திறந்தாங்க, அதிகாரிகள் வந்து எனக்கு தகவல் சொல்லலை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தார். இதற்கு முன்பாக அவர் வள்ளக்கோட்டை முருகன் கோவில் குடமுழுக்கு விழாவுக்கும் போயிருந்தார். அதுலேயும் அதிகாரிகள் வந்து அவரை மதிக்கல, உள்ள விடலை அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டை வச்சிருந்தாரு. இப்படி தொடர்ச்சியாக அதிகாரிகள் வந்து அவங்களுக்கு எதிராகவே தான் செயல்பட்டுட்டு வராங்க. ஆனா திமுக தலைமை அவரை வந்து கண்டிக்கிற மாதிரியே இல்ல கண்டிச்ச மாதிரியும் எந்த ஒரு தகவல் வெளியாகல இல்லையா? இல்லை, அதாவது பொதுவாக வந்து செம்பரம்பாக்கம் ஏரியை பொறுத்த வரைக்கும் அது என்ன செய்தின்னு கேட்டிங்கன்னா, திறக்கிறதுக்காக வேண்டி என் தலைமையில் தான் திறக்கணும்னு அவர் சொல்லலை. அதாவது செம்பரம்பாக்கம் ஏரி திறக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி போகிற இடத்துல நிறைய குடிசைகள் இருக்குது. அந்த மக்கள் வந்து உடனே அவங்க காலி பண்ணணும். அந்த காலி பண்ணி அவங்களுக்கு மாற்று இடம் கொடுக்கணும். அவங்களுக்கு வந்து முன்னறிவிப்பு இல்லாமல் அவங்க போயிட்டாங்கன்னா அவங்க உடைமைகள்லாம் போயிடும். அதனால் வந்து லோக்கல் மக்கள் பிரதிநிதிகளுக்கு சொல்லுவாங்க. எம்எல்ஏ, பஞ்சாயத்து யூனியன் சேர்மன், பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட்டு, இவர்களுக்கெல்லாம் வந்து ஏன்னா அவங்க தான் ஜனங்களோட நெருக்கமாக இருக்கிறாங்க. ஒரு பிடபிள்யூ எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் உட்காந்துட்டு ஒவ்வொரு குடிசைக்கும் அவர் போக முடியாது. ஆகவே அதனால தான் மக்கள் பிரதிநிதிகளுக்கு தகவல் சொல்லணும். வழக்கமாக சொல்கிறது தான். இந்த முறை போன முறை 2 முறை அவருக்கு சொல்லலைங்கிறது தான் அவருடைய ஆதங்கம். வள்ளக்கோட்டை முருகன் கோவிலில் வந்து என்றைக்குமே பார்த்தீங்கன்னா அந்த குடமுழக்குக்கு வந்து அந்த உள்ளூர் சட்டமன்ற உறுப்பினருக்கு வந்து ஒரு மரியாதை உண்டு. அது வந்து தனிப்பட்ட செல்வ பெருந்தகைக்கு அல்ல, அது வந்து அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர். அப்போது அந்த நிகழ்ச்சியை நடத்துகிற அதிகாரிகள் அவர்கள் வந்து வேறொரு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினரை மேலே கொண்டு உட்கார வைக்கிறாங்க. இவரை வந்து கீழே வந்து கூட்டு போகிறது கூட ஆள் கிடையாது. அப்போ வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வருது. அது வந்து இவர் வந்து அப்போ வந்து எப்படிலாம் யோசிக்க வேண்டிய இவருடைய சமூக பின்புலம், இவரை வந்து எதனால தன்னை வந்து இந்த மாதிரி ஒரு முக்கியமான நிகழ்ச்சியில் ஒதுக்கி வைக்கிறாங்கங்கிற மாதிரி கேள்வி வரும். இது வந்து முதலமைச்சருடைய கவனத்திற்கு வரைக்கும் போயிட்டு உடனடியாக நடவடிக்கை எடுத்து மறுநாள் அறநிலையத்துறை அமைச்சர் வந்து நம்முடைய எங்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை வீட்டுக்கே வந்து வருத்தம் தெரிவித்து அந்த அதிகாரியும் வருத்தம் தெரிவித்து போயிருக்கிறாங்க. ஆனால் நடவடிக்கை எடுக்கலைங்கிறது இல்லை. ஸோ அது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இனிமேல் இதை போன்ற சம்பவங்கள் நடக்காதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் ஒரு உரசல் ஏற்பட்டுட்டே இருக்கு. அதாவது கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் வந்து இப்போ 2026 நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அதிக சீட்டுகள் வந்து கேட்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கு திமுக தலைமை வந்து ஒத்துழைக்குமா அப்படின்ற கேள்வியும் எழுந்திருக்கு. நீங்க எப்படி சார் அதிக சீட்டுகள் கேட்க வாய்ப்பு இருக்கா? அதாவது அதிக சீட்டுகள் ஆசைப்படுறதுல தவறே இல்லை. கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சிகளும் கடந்த முறை போட்டியிட்ட இடங்களை விட அதிக இடங்களில் போட்டியிடணும்னு காங்கிரஸ் கட்சி ஆசைப்படுகிறது, கம்யூனிஸ்டுகள் ஆசைப்படுகிறார்கள், விடுதலை சிறுத்தைகள் ஆசைப்படுகிறார்கள், திராவிட முன்னேற்ற கழகம் ஆசைப்படுது போனதை போட்டதோட அதிகமாக போடணும்னு சொல்லிட்டு. அதில் வந்து அதை வந்து வெளிப்படுத்துகிறோம். அதை வந்து சில பேர் வந்து அதை எங்களுக்கு அந்த ஆசை இருக்குது அப்படின்னு சில தலைவர்கள் பேசுகிறார். இதை வந்து முடிவு செய்ய வேண்டியது காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் எத்தனை இடங்களில் போட்டியிடுவது, யார் யார் போட்டியிடுவது, எந்த இடங்களில் போட்டியிடுவது அப்படிங்கிறத முடிவு செய்யக்கூடிய அனைத்து அதிகாரமும் அகில இந்திய காங்கிரஸுக்கு தான் உண்டே ஒழிய தமிழ்நாடு காங்கிரஸில் யாருக்கும் கிடையாது. பரிந்துரை செய்யலாம். நான் வந்து இந்த சீட்டில் வர போடுங்க, இந்த சீட்டை வாங்குங்க, கூடுதல் சீட்டு வாங்குங்க அப்படின்னு நாங்கள் எங்களுடைய தலைமைக்கு வந்து தெரிவிக்கலாமே ஒழிய நாங்கள் வந்து நினைத்து ஒரு சீட்டை கூட்டுறதோ ஒரு சீட்டை குறைக்கிறதோ இல்லை. அடுத்து இதை போன்ற உரசல்கள், மோதல்கள், சில வருத்தங்கள் வந்து ஒரு ஒரு வந்து ஒரு 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 எரிச்சல் அடைந்த பேச்சு, இவைகள் வந்து ஒரு ஜனநாயகத்தில் வந்து சில நேரங்களில் தவிர்க்க முடியாததாகிடுது. நீங்கள் ஒரு புருஷன் பொண்டாட்டி ஒரு வீட்டில் இருக்கிற போதே 2 பேருக்குள்ளே வந்து ஒரு திடீர்னு ஒரு மன வருத்தம் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் 2 நேரம் ஒரு பேசிக்கிறதா ஏசிக்கிறதா, அதனால் வந்து குடும்பம் நடத்தாமல் போகிறதில்ல. இந்த மாதிரி நேரத்தில் வந்து யாருடைய வார்த்தைகள் முக்கியமான வார்த்தைகள்னா, காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பேசியிருக்காரா, என்ன சொல்லியிருக்கார்? எங்கள் தலைவர் ராகுல் காந்தி என்ன பேசியிருக்கிறார்? எங்களுடைய மேலிட பொறுப்பாளர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்? இது மட்டும்தான் பார்க்கணும். அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொன்னால் அவருடைய தலைவர் தளபதி முதலமைச்சர் அவர்கள் என்ன பேசியிருக்கிறாரு? நீங்கள் வந்து அங்கீகரிக்கப்பட்ட அவங்களுடைய பொதுச் செயலாளர், மற்ற எல்லாரும் பேசுகிறாங்க.
முன் எம்எல்ஏக்கள் பேசுகிறாங்க, எம்பிக்கள் பேசுகிறாங்க. இப்போ வந்து யார்கிட்டலாம் ஒரு மொபைல் ஃபோன் இருக்கோ அவங்கெல்லாம் வந்து ஒரு வீடியோ எடுத்து போடுறாங்க. அதற்கெல்லாம் நம்ம வந்து அதுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய உறவு வந்து நல்லா இருக்குது. நாங்கள் வந்து கூடுதல் சீட்டுக்கு ஆசைப்படுறோம். நாங்கள் கூடுதல் சீட்டு கேட்போம். அதை வந்து எங்களுடைய அகில இந்திய தலைமையிடம் வலியுறுத்துவோம். எங்கள் அகில இந்திய தலைமை அவங்கள்ட்ட பேசும். எவ்வளோ தூரம் எங்களை அகாமடேட் பண்ணணுமோ இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாம், அவங்களுக்கும் சிக்கல் இருக்குது. ஏன்னா அவங்க புதுசாக சில கட்சிகளை சேர்க்கலான்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து அந்த திராவிட முன்னேற்ற கழக தலைமையும் கூட்டணி கட்சிகளுடைய தலைவர்களை கன்சல்ட் பண்ணி அவர் முடிவெடுப்பார். ஆகவே அந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ப ஒரு சீட்டு, 2 சீட்டு, 5 சீட்டு, 10 சீட்டு வரலாம். அது வந்து சந்தோஷம் தானே. இன்னொரு பக்கம் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, தாவேகா கட்சியின் மீது காங்கிரஸ்க்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு, அதாவது விஜய் மீது சாஃப்ட் கார்னர் இருக்கு. அதை பயன்படுத்தி ஒரு பேர அரசியலை நடத்தி திமுகவிடமிருந்து அதிக சீட்டுகளை வாங்கலாம் அப்படின்னு ஒரு வாதம் வைக்கப்படுது. அதாவது நீங்கள் ஒன்று வந்து எல்லாருக்கும் தெரியலை. அதாவது எங்கள் தலைவர் ராகுல் காந்திக்கும் முதலமைச்சருக்கும் இடையில இருக்கிற உறவு இருக்கிறது அல்லவா, அது வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டது. அது ஒரு தோழமை என்று சொல்வதை விட ஒரு சகோதர பாசமாக இருக்கிறது தான் உண்மை. அதுதான் உண்மை. இப்போ நீங்கள் வந்து நம்முடைய முதலமைச்சர் என்ன வேலையாக போனாலும் சோனியா காந்தி அம்மா பார்க்காம வர மாட்டார். அதே மாதிரி என்னுடைய சகோதரன்னு நான் வாழ்க்கையில் சொன்னது அவர் ஒருத்தரை தான் சொல்கிறேன் அப்படின்னு. அதனால் என்ன இருந்தாலும் அவங்க பேசிக்குவாங்களே ஒழிய, விஜயிடம் வந்து அவர் ராகுல் காந்தி பேசினது வந்து ஒரு பெரிய கலாமிட்டி நடந்திருக்கு. ராகுல் காந்தி அவர்கள் காங்கிரஸ் தலைவர் மட்டுமல்ல, தேசத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர். 41 பேர் இறந்துருக்காங்க. அவரை கூப்பிட்டு ஆறுதல் சொல்லியிருக்காரு ஒழிய, இன்றைக்கு இருக்கிற சிச்சுவேஷனில் இந்தியா கூட்டணியினுடைய எந்த கட்சியும் வேறு யாருடனும் கூட்டணி சேர்வதற்கோ தேர்தலை வந்து மாற்று முகாம்களுக்கு போய் சந்திப்பதற்கோ வாய்ப்பில்லை. இந்த கூட்டணி கட்டுக்கோப்பாக இருக்கு. அப்ப தாவேகா கூட காங்கிரஸ் கூட்டணி வைக்கிற அதற்கான தேவையில்லைன்னு தேவை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதை போல ஒரு சூழ்நிலை இருப்பதை போல தெரியல. சமீப நாட்களுக்கு முன்பாக செயற்குழு கூட்டம், அதாவது சத்தியமூர்த்தி பவன்ல நடந்துச்சு. அதுல வந்து ஜோடங்கர் அவர்கள் வந்து கலந்துக்கிட்டாரு. அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, தற்போது வரை நம்ம திமுக தலைமையில தான் கூட்டணியில இருக்கிறோம், அதன் பிறகு முடிவு பண்ணிக்கலாம், இப்போ வந்து கூட்டணியை பத்தி பேச வேண்டாம், தாவேக்காவை பத்தியும் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப பின் நாட்கள்ல, வரக்கூடிய நாட்கள்ல கூட்டணி மாற வாய்ப்பு இருக்கா? இல்லைம்மா, அதாவது முதல்ல வந்து ஒரு 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 அரசியல் கட்சியினுடைய நீண்ட பயணத்தில் நாங்கள் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய சரித்திரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, நாங்கள் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி வச்சுருந்துருக்குறோம். தனியாகவே திமுக இல்லாமல் தனியாக போட்டி போட்டிருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்து போட்டி போட்டிருக்கிறோம். இது வந்து ஒரு நீண்ட நெடிய பயணத்தில் பல முறை நடந்திருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலையில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை நாங்கள் வந்து என்ன நினைக்கிறோம்னு கேட்டிங்கன்னா, பாஜகவை தமிழகத்தில் கால் ஊன்று அனுமதிப்பது ரொம்ப தவறு. அது ஒரு பெரிய பயங்கர மோசமான விளைவுகளை ஏற்படுத்தி விடுங்கிற புரிதல் வந்து எங்களுக்கும் இருக்குது, திமுகவுக்கும் இருக்குது. அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து நாங்கள் பயணிக்கிறோம். ஆகவே தான் வந்து கூட்டணியை பற்றி நீங்கள் மீண்டும் மீண்டும் பேசி குழப்பாதீங்க. கூட்டணி அது ஏற்கனவே இருந்துக்கிட்டு இருக்கிற கூட்டணி அது வரட்டும். ஆகவே நாம் வந்து தேர்தலுக்கு தயாராகும் அப்படின்னு பேசினார். அதனால் நாங்கள் வந்து அதுக்காக வேண்டி நாங்கள் தாவேக்காவோட பேச போகிறோங்கிறது இல்லை. அந்த மாதிரி ஒரு துணியில் அவர் பேசலை. தேர்தல் வேலையை மட்டும் நீங்கள் பாருங்கள். அதிகமான தொகுதியில் வந்து நீங்கள் போட்டி போடணும்னு விரும்புகிறீங்க. அப்போ அதுக்கு உங்களை தகுதிகளாக உள்ளவர்களாக மாற்றுங்க. கட்சியினுடைய அடித்தளத்தை வலுப்படுத்துங்க. எந்த தொகுதிகள் நம்ம கேட்குறோமோ அங்கே நம்முடைய ஸ்ட்ரக்சர் இருக்கான்னு பாருங்கள். அதுக்கு தான் அந்த கமிட்டிக்கு தான் நான் சேர்மனாக இருக்கிறேன். கிராம கமிட்டி சேர்மனாக இருக்கிறேன். நாங்கள் ஒரு 18,000 கமிட்டி அமைச்சிருக்கிறோம். எல்லாரையும் கூப்பிட்டு பெரிய மாநாடு ஒன்று போட போகிறோம். ராகுல் காந்தி வரப்போகிறாரு, மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் போகிறார், செல்வப்பிறந்த அவர்கள் அதுக்கான ஏற்பாடுகளை பூரா பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ நாங்கள் வந்து எங்களுடைய பலத்தை வந்து வெளிப்படுத்தி எங்களுக்கு அதுக்கு தகுந்த இடத்த கொடுங்கன்னு கேட்போம். அதுவும் உண்மையாக கேட்போம். சரி, ஒருவேளை திமுக தலைமை அதிக சீட்டுகள் கொடுக்கல அப்படின்னா? இல்லை, அது வந்து நீங்கள் அந்த மாதிரி வந்து ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டினுக்கு பதில் சொல்ல முடியாது. அவங்க சொல்கிற பதில் வந்து நியாயமானதாக இருந்துன்னு வச்சிங்களேன். அன்றைக்கி உள்ள சுச்சுவேஷனில் வந்து எப்படி இருக்குங்கிறத தலைமையை வந்து பேசி முடிவெடுக்கும். எங்கள் தலைமை என்ன முடிவெடுக்கிறதோ அந்த முடிவுக்கு நாங்கள் எல்லாரும் கட்டுப்படுவோம். இப்போ திமுகவில் இருக்கக்கூடிய மாணவர் அணி தலைவர் ராஜீவ்காந்தி அவர்கள் முன்னாடி என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, காமராசர் அவர்கள் பள்ளிக்கூடம் கட்டினது வந்து பெரியார் சொல்லி தான் பள்ளிக்கூடம் கட்டினாரு அப்படின்னு இந்த மாதிரியான காங்கிரஸ் குறித்த விமர்சனம் வந்து திமுகலேருந்து எழுந்துட்டு தான் வருது. இதை எப்படி எடுத்துக்கலாம்? அதான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன். அதாவது இது காங்கிரஸை பற்றியோ வரலாற்றை பற்றியோ
ஒரு அதிகாரபூர்வமான கருத்து வந்து யாருடைய கருத்தாக இருக்குன்னா தலைவர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னாதான் அதை நாங்கள் வந்து அந்த கருத்துக்கு பதில் சொல்கிறது. இப்போ வந்து நீங்கள் வந்து ராஜீவ்காந்தி பேசுனதை நானும் பார்த்தேன். அதை வந்து நீங்கள் வந்து தந்தை பெரியார் அவர்கள் சொல்லியிருக்கிறதுக்கு தான் பதில் சொல்ல முடியும். தந்தை பெரியார் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, காமராஜரை பற்றி சொல்லும்போது 5000 ஆண்டு நடக்காததுடா காமராஜருடைய காலத்தில் நடந்தது. சேர சோழ பாண்டியர்கள் பண்ணலை, நாயக்க மன்னர்கள் பண்ணலை, இந்த ஆண்ட சிற்று குறுநில மன்னர்கள் பண்ணலை, இதற்கு முன்னால் ஆண்ட எந்த கட்சியும் பண்ணலை. ஏன்னா அதுக்கு முன்னால் ஜஸ்டிஸ் பார்ட்டியே ஆண்டு இருக்குது, எந்த கட்சியும் பண்ணலை. இவர்களெல்லாம் பண்ணாததை பண்ண மாபெரும் மனிதன்தான் இந்த காமராஜ். இவர் விடாதீங்கடா, வாசமாக போயிடுவீங்கன்னு பேசுகிறார். அதனால் அந்த மாதிரி பேசினதெல்லாம் ராஜீவ்காந்திக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல. ஆகவே அது வந்து அந்த கூற்றில் எதுவும் நியாயம் இல்லை. தந்தை பெரியாருக்கு வந்து தலைவர் காமராஜர் மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதை இருந்தது. தலைவர் காமராஜருக்கும் பெரியார் மேலே ஒரு மிகப்பெரிய மரியாதை இருந்தது. எந்த பொருளை பற்றியும் பெரியார் என்ன சொல்லுகிறாருன்னு கேட்டு தான் வந்து சொல்லுவார். அவர் தான் பச்சை தமிழர்னு சொல்லி பட்டம் கொடுத்தவர். ஆகவே அந்த காலத்தில் வாழ்ந்த எந்த தலைவருக்கும் நம்ம அவங்களுடைய தியாகத்தையோ அவங்களுடைய செயல்பாட்டையோ அவங்களுடைய பங்களிப்பையோ குறைச்சி மதிப்பிடப்பட்டு கொச்சைப்படுத்தக்கூடாது. அது இன்னைக்கு இருக்கிற விவரம் தெரியாத அரசியல்வாதிகள் அப்படி பேசலாமே ஒழிய, அந்த சமகாலத்தில் வாழ்ந்த அந்த மாபெரும் தலைவர்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு, ஒருவர் செய்ய நினைத்ததை மற்றவர்கள் செய்து, ஒருவர் அதை செய்ய முன் வருகின்ற போது அவர்களுக்கு தங்கள் ஆதரவை தெரிவித்து தான் இந்த சமூகத்தை கட்டி எழுப்பியிருக்காங்க. ஆகவே அவர் சொல்லி செஞ்சார், இவர் சொல்லி செய்தாருங்கிற பிரச்சனையே இல்லை. அப்படி யாராவது பேசினால் அது முழுக்க முழுக்க அறியாமை தவறு. இப்போ ராஜீவ்காந்தி அவர்கள் சொன்னதை வந்து ஒரு பொருட்டா எடுத்துக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு தான் நான் சொல்றேன். ஆனா திருச்சி சிவா அவர்களும் இது குறித்தான ஒரு விஷயமும் சொல்லியிருந்தாரு. அதாவது காமராஜர் அவர்களுடைய உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கு, அதனால கலைஞர் அவர்கள் அவர் எங்க தங்குறாரோ அந்த விடுதியில வந்து ஏசி போடுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொன்னாரு. அது பெரிய பிரச்சனையாகவும் மாறுச்சு. திருச்சி சிவா அவர்கள் திமுகல ஒரு முக்கியமான நபர் தான். அவர் வந்து இந்த மாதிரி சொன்னதை எப்படி பாக்குறீங்க? இல்ல நான் என்ன சொல்றேன், இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சின்ன சாதாரண விஷயங்கள். அதாவது அந்த காலத்தில் வந்து நீங்கள் வந்து நம்முடைய தளபதியுடைய கல்யாணத்திற்கு வந்து யார் வந்து முதல்ல வந்தார்? முதலமைச்சருடைய கல்யாணத்துக்கு காமராஜர் வந்து உடல்நலம் குண்டி இருந்த நிலைமையில நீங்க வந்தாதான் கல்யாணம்னு சொல்லி அந்த மாதிரி வந்து உட்கார்ந்து இருந்தார் அவர். அண்ணா வந்து மருத்துவமனையில் போய் உட்கார்ந்த உடனே முதல்ல மருத்துவமனைக்கு வந்தது யாருன்னா காமராஜர் தான். நான் வந்து இதை வந்து நான் மறுக்க தயாராக இல்லை. அதாவது காமராஜர் தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் போயிருக்கின்ற போது அவர் சுற்றுப்பயணம் செய்கிற இடத்துல சுற்றுலா மாளிகையில் சில வசதிகள் இல்லைன்னா அன்னைக்கு இருக்கிற கலைஞர் வந்து பெருந்தலைவர் போகிறாரா அங்கே பண்ணிடுங்கப்பான்னு சொல்லியிருக்கலாம். இதை வந்து பெரியவர் கேட்டு செஞ்சாரா, அதுதான் முக்கியம். பெருந்தலைவர் காமராஜர் வந்து நான் போகிறேன்ப்பா கலைஞர்கிட்ட, எனக்கு வந்து அங்கே ஏசி வச்சு கொடுன்னு கேட்க, அந்த மாதிரிலாம் அவங்க கேட்கல, எதிர்பார்க்கல. ஸோ இதை மாதிரி விஷயங்களை பேசுவதே தவறுங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட். பேசியிருக்க வேண்டாம், பேசியிருக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஆமா. ஆனா தொடர்ச்சியா அந்த மாதிரி திமுக தலைமை பேசுறது எப்படி சார் எடுத்துக்கிறது? அதாவது சில பேர் அந்த மாதிரி வந்து சில பேருக்கு வந்து சில நேரத்தில் வந்து அப்படிப்பட்ட கருத்துக்கள் வந்து வெளியே வந்துடுது. அதை ஊடகங்கள் வந்து ரொம்ப பெருசுபடுத்தி விட்டுறாங்க. இப்போ அதை போன்ற கருத்துக்களை வந்து இக்னோர் பண்ணுறது தான் எல்லாத்துக்கும் நல்லது. நானே வந்து ஒரு கான்வர்சேஷன் அப்போ ஒரு வார்த்தையை முன்னால் சொல்லிடலாம், 2 வார்த்தையை சேர்த்து சொல்லிடலாம். அந்த வார்த்தையை தனியாக பார்க்கும்போது அது வந்து ஒரு தவறு மாதிரி தெரியும். ஆனால் நான் முதல்ல இருந்து பேசினதை வச்சு பார்த்தீங்கன்னா அது நியாயமாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் ஊடகங்கள் என்ன பண்ணுதுன்னா முன்னால் பேசுனதையும் விட்டுட்டு பின்னால் பேசுனதையும் விட்டுட்டு இந்த போர்ஷனை எடுத்து மட்டும் பெருசு பண்ணி விட்டுறதுனால இதை போன்ற வாதங்கள் வருகின்றன. ஆனால் இந்த வாதம் வைக்கும் போது காங்கிரஸ் கட்சியில சேர்ந்த சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, அந்த மாதிரியான ஒரு சம்பவமே நடக்கல, இதெல்லாம் வந்து புரளி அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் திமுகவுடைய ஐடி விங் அதுக்கப்புறம் ஆதாரபூர்வமாக வெளியிட்டு இருந்தாங்க அந்த வீடியோவை. அதை எப்படி எடுக்க? நான் என்ன சொல்கிறேன், ஏதாவது இப்போ நீங்கள் வந்து இப்போ முதலமைச்சர் வந்து பிரதமர் வர்றாரு, பிரதமர் வந்து இன்னைக்கு வந்து எங்கள் தென்காசிக்கு வர்றாருன்னு நான் வந்து மாவட்ட தலைவராக இருக்கும்போது ராஜீவ்காந்தி வந்தார். ராஜீவ்காந்தி மாவட்ட தலைவர் அவருக்கு வருகின்ற போது அவருக்குள்ள சர்க்கிட் ஹவுஸில் என்ன இருக்குது, ரோடு எப்படி இருக்குது, அவர் மீட்டிங் எப்படி இருக்குதுன்னு எல்லாம் வந்து போலீஸு, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு எல்லாரும் பார்த்து எல்லாம் சரி பண்ணுவாங்க. அதே மாதிரி பெரிய தலைவர்கள் வராங்க. இன்றைக்கி அந்த காலத்தில் வந்து ஹோட்டல்ஸ் கிடையாது, இன்றைக்கி இருக்கிற மாதிரி ஸ்டார் ஹோட்டல்ஸ் கிடையாது. இன்றைக்கி வந்து இன்னைக்கு வர்ற தலைவர்கள் யார் வந்து சர்க்கிட் ஹவுஸில் போய் தங்குறா சொல்லுங்கள்?
டிராவலர்ஸ் பங்களான்னு சொல்கிறோம்ல, அரசாங்கத்தினுடைய சுற்றுலா விருந்தினர் மாளிகை, அதில் யாருமே போய் தங்குறது இல்லை. இன்றைக்கி எல்லாரும் போனீங்கன்னா எல்லாருமே வந்து அங்கே இருக்கிற பெஸ்ட்டு ஸ்டார் ஹோட்டலில் தான் இன்றைக்கி தங்குறோம். ஆனால் அன்றைக்கி தலைவர் காமராஜர் வந்து ஊர் ஊராக பயணிக்கின்ற போது அந்த வசதிலாம் கிடையாது. அப்போது தலைவர் காமராஜர் இந்த ஊருக்கு வாராருன்னு தெரிஞ்சிருந்தா கலைஞர் செஞ்சிருக்கலாம். எப்போ அவர் போகிறாரு, அவருக்கு அங்கே எல்லாம் வசதி இருக்கான்னு பாருங்கள், சுற்றுலா மாளிகையில் தான் தங்குவார், வேறு தங்குறதுக்கு இடம் கிடையாது, டாய்லெட் இருக்கான்னு பாருங்கள், ஃபேன் இருக்கான்னு பாருங்கள், ஏசி இருக்கான்னு பாருங்கன்னு கேட்டிருக்கலாம். அது வந்து அவர் கேட்டிருக்கலாம். கேட்டு இல்லைன்னா உடனே பண்ணியான்னு சொல்லியிருந்திருக்கலாம். அதனால் காமராஜ் போய் கலைஞர்கிட்ட போய் நான் போகிறேன்ப்பா, எனக்கு ஒரு ஏசி வச்சு கொடுத்துரு, அல்லது எனக்கு ஒரு ஃபேன் மாட்டி கொடுத்துருன்னு கேட்டாரா? இது வந்து அந்த காலத்தில் வந்து நீங்கள் வந்து அண்ணா வந்து எதிர்கட்சி தலைவர், அவர் வந்து காஞ்சிபுரத்தில் வந்து எம்எல்ஏ இருக்கார். காமராஜர் வந்து முதலமைச்சர். அவருடைய மருத்துவமனையை திறக்கிறதுக்கு யாரை கூட்டு போகிறாரு? காமராஜரை தான் கூட்டு போகிறாரு. காமராஜர் அங்கே போய் மருத்துவமனையை திறந்து வைக்கிறாரு. போய் அண்ணாவை பற்றி நல்ல 2 வார்த்தைகள் பேசிட்டு வர்றாரு. அதெல்லாம் ஒரு பண்பாடு. அதை வந்து நம்ம வந்து அந்த ஆட்சியில் அதிகாரத்தில் இருந்தால் எல்லாரும் செய்கிறது தான். அன்னைக்கு திமுகவில் இருக்கிற பல பேருக்கு காமராஜர் உதவி செய்திருக்கிறார். அன்னைக்கு திமுகவில் இருந்த பலருக்கு அரசியல் ரீதியாக கருத்து வேறுபாடுகள் என்பது வேறு, தனிப்பட்ட உதவி, ஒரு மருத்துவமனை, ஒரு சிக்கல், எங்கேயாவது போன இடத்துல ஒரு பிரச்சனை ஆகி அங்கே வந்து இருந்தால் அந்த மாதிரி நேரத்தில் காங்கிரஸ் முதலமைச்சர்கள், பெருந்தலைவர் காமராஜர் நிறைய கழகத்து நண்பர்களுக்கு உதவி செஞ்சிருக்கிறார். அதை வந்து நம்ம அதை வந்து அரசியலில் பேசுகிறதே அது தப்பு. நீங்கள் வந்து காங்கிரஸ் கட்சியில் இருக்கவங்க ஆட்சியில் பங்கு வேணும், அதிக சீட்டுகள் வேணும் அப்படின்னு இந்த மாதிரி குரல் எழுப்ப தொடங்கியிருக்கீங்க. இதனுடைய நீட்சியாக தான் திமுகவில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள் இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து பேசுகிறாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இல்லை, அதாவது நீங்கள் அதைத்தான் நான் சொல்கிறேன். இது வந்து எல்லாரும் பேசலாம். திமுகவில் இருக்கிற யாராவது ஒருத்தர் வந்து இதை மாதிரி பேசலாம், காங்கிரஸில் இருக்கிற 2-3 பேர் பேசலாம். இந்த மாதிரி விஷயங்களை வந்து யார் பேசினால் அதை பற்றி நாம் வந்து கவலைப்படணும் அல்லது அதை வந்து கருத்தில் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் காங்கிரஸில் வந்து எங்கள் அகில இந்திய தலைமை பேசினால்தான் அதை கருத்தில் கொள்ளணும். திமுகவினுடைய தலைமை பேசினால்தான் கருத்தில் கொள்ளணும். கீழே உள்ளவங்க அவங்க ஆசைகளை சொல்கிறாங்க. இப்போ நான் இருக்கிறேன், எனக்கு வந்து நிறைய ஆசை இருக்குது, எப்படியும் வந்து மந்திரி சபையில் சேரணும்னு ஆசை. என்ன அதனால் என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? நான் ஆசைப்பட்டால் நடக்குமா? காங்கிரஸ் ஹைகமாண்ட் வந்து ஆசைப்படணும், காங்கிரஸ் ஹைகமாண்ட் ஆசைப்படணும், காங்கிரஸ் ஹைகமாண்ட் கேட்கணும், அது திராவிட முன்னேற்ற கழகம் ஒத்துக்கணும். மைனாரிட்டி சர்க்காராக இருக்கின்ற போதே நாங்கள் ஜாயின் பண்ணலையே. ஆனால் இப்படி திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை தொடர்ச்சியாக இப்படி தாக்கி வர்றதுனால திமுக தலைமை வந்து அதை கண்டிக்கலாம் இல்லையா? எதை? இந்த மாதிரி காங்கிரஸ் கட்சி வந்து தாக்கி பேசாதீங்க அப்படின்னு. இல்லை, அதை வந்து அப்பப்போ சொல்லத்தான் செய்கிறாங்க. நீங்கள் வந்து அப்பப்போ அதை சொல்லத்தான் செய்கிறாங்க. சில சமயத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஊடக நண்பர்கள்ட்ட வந்து தற்செயலாக பேசும்போதே அதை எடுத்து கூட செய்தியாக்கிடுறாங்க. உங்களை மாதிரி பேட்டி காணுங்கும்போது எடுத்துகிற செய்தி இல்லை, சும்மா கேஷுவலாக நம்ம பேசுகிற போது அதையே செய்தியாக்கி, அதுக்கெல்லாம் வந்து கட்சி தலைமை என்ன செய்ய முடியும்? எப்போ பார்த்த இடத்துல இப்படிலாம் பேசாதையான்னு சொல்லுவாங்க. நாங்களும் அப்படி தான் சொல்கிறோம். சில பேர் வந்து ரொம்ப தரக்குறைவாக பேசும்போது ஏன் அப்படி பேசுகிறீங்க, பேசாதீங்கன்னு சொல்கிறோம். அதோட அவ்வளோதான். சரி, தாவேகாவினுடைய வருகையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதை வந்து பொறுத்து இருந்து தான் பார்க்கணுமா? அவங்க வந்து என்னுடைய ஒரு கணிப்பு வந்து அவங்களுக்கு வந்து இளைஞர்கள் தரப்பில் ஒரு ஈர்ப்பு இருக்குது. ஒரு இளைஞர்கள், இளம் பெண்கள், ஒரு புதிய வாக்காளர்கள், இவங்க வந்து மாற்றம் வேண்டும் என்று நினைக்கிறவங்க ஒரு விஜய்க்கு ஓட்டு போட்டா என்ன அப்படின்னு பேசுகிறத பரவலாக கேட்க முடியுது. ஆனால் என்னுடைய ரீடிங் வந்து ஒரு 7-10 விழுக்காடு வாக்கு வாங்குவார். அதுதான் நடக்கும். ஏன்னா எலெக்ஷனுங்கிறது வேற, அரசியலுங்கிறது வேற. எலெக்ஷன் டேட் அன்னைக்கு போல் பண்ணணும் ஓட்டை. இப்போ நான் தான் சொல்கிறேனே, வருஷம் பூரா நம்ம 5 வருஷம் அலைஞ்சு 5 வருஷம் ஒரு தொகுதியில் வேலை பார்த்து மக்களை சந்திச்சு இவ்வளவும் செய்து நான் எலெக்ஷனில் நிற்கும் போது பாஜக வந்து வாக்குச்சீட்டை மட்டும் சரி பண்ணி ஜெயிச்சுட்டு போயிடுறாங்கல்ல. ஸோ எலெக்ஷனுங்கிறது அன்னைக்கு நடக்கிற அதுக்கு வந்து நமக்கு மெஷினரி வேணும். இப்போ அப்படி ஒரு ஏற்பாட்டை வந்து பாஜக செய்தால் அதை தடுப்பதற்கான மெஷினரிக்கு வந்து ட்ரெயின்டு ஃபோர்ஸ், இப்போ திமுக, அதிமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட்டு, விடுதலை சிறுத்தைகள், இவங்ககிட்டலாம் வந்து நம்மகிட்ட ஸ்ட்ரக்சர் இருக்குது.
தேர்தலை சந்தித்த அனுபவம் இருக்குது, தேர்தலில் நின்றவர்கள் இருக்கிறார்கள், அமைச்சர்களாக இருந்தவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர்கள், சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர்கள், ஊரில் பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட்டு, பஞ்சாயத்து யூனியன் சேர்மன், கட்சி அமைப்புகள், இது வந்து அங்கே இல்லை. ஆகவே அவங்க எப்படி வந்து அந்த வாக்குகளை வந்து மேனேஜ் பண்ண முடியும்? அந்த வாக்குகளை கொண்டு வந்து சேர்க்கணும்ல. இதெல்லாம் வந்து ஓட்டு போட்டு கவுண்ட் பண்ண தான் தெரியும். அதை பொறுத்திருந்து பார்க்கணும். விஜய் அவர்கள் சிறுபான்மையினர் ஓட்டை வந்து பிரிக்க வாய்ப்பு இருக்கு, சிறுபான்மையினர் ஓட்டை பிரிப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. திமுகவுக்கு பலமே வந்து சிறுபான்மையினர் வந்து ஓட்டு தான். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? கூட்டணிக்கு பாதிப்பு ஏற்படுமா? சிறுபான்மையினர்மா எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா அரசியல் வயப்பட்ட சிறுபான்மையினர் அந்தந்த கட்சிகளுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. இப்போ நான் இருக்கேன், நான் வந்து காங்கிரஸ்மேன், நான் திமுகவோட கூட்டணி காங்கிரஸ் வச்சுருந்தா நான் திமுக வேட்பாளர்னா திமுகவுக்கு போடுவேன். இதே சமயத்தில் காங்கிரஸ் இன்னொரு கட்சியோட கூட்டணி வச்சு அந்த வேட்பாளர் நின்னாச்சுன்னு வச்சுங்க, நான் அந்த வேட்பாளருக்கு தான் போடுவேன். ஏன்னா நான் வந்து அரசியல் வயப்பட்ட நான் சிறுபான்மை. இதை மாதிரி எல்லா கட்சியிலும் இருக்காங்க. அண்ணா திமுகவில் இருக்காங்க, திமுகவில் இருக்காங்க, கம்யூனிஸ்டுகள் இருக்காங்க. இவங்க அந்தந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுவாங்க. ஆனால் பொதுத்தளத்தில் இருக்காங்க இல்லையா, அரசியல் சாயம் இல்லாமல் அவங்க வந்து எப்படி ஓட்டு போடுவாங்கன்னா, யார் வரணும்னு ஓட்டு போட மாட்டாங்க, யார் வரக்கூடாதுன்னு பார்த்து ஓட்டு போடுவாங்க. ஸோ பாஜகவை தோற்கடிக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னு பார்ப்பாங்க. பாஜக வரவிடாமல் தடுப்பதற்கான சக்தி இவங்க போடுற ஓட்டு பாஜகவுக்கு உதவி செஞ்சிடக்கூடாது, அதில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க. அதனால நிச்சயமாக அந்த ஓட்டு செதறாது. இப்போ சிறுபான்மையினர் ஓட்டு செதறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இங்கே தான் சொல்கிறேன், இதுதான் முக்கியம். இப்போ நீங்கள் வந்து இந்த சிறுபான்மை ஓட்டை வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி விஜய்க்கு போட்டால் அது பாஜகவுக்கு உதவி செய்கிற மாதிரி தானே. அந்த ஓட்டு வந்து பாஜகவை மறைமுகமாக உதவி செய்கிற மாதிரி தானே. ஆகவே அதை செய்ய மாட்டார். பாஜக அதிமுக கூட்டணியை எப்படி பார்க்குறீங்க? தோக்கும். பலவீனமாக தான் பார்க்குறீங்க? ரொம்ப பலவீனம். அதிமுக வந்து ஏற்கனவே ஒவ்வொரு நாளும் பலவீனமாகி கொண்டே இருக்கிறது. அவங்கள பலவீனப்படுத்துறது யாருதுன்னா பாஜகவே பலவீனப்படுத்துகிறது. அதுதான் அதில் முக்கியம். பாஜகவுக்கு வந்து இந்த தேர்தலில் ஜெயிக்கணுங்கிற எண்ணமே இல்லைங்கம்மா. இந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தங்கள் கூட்டணி ஜெயிக்க வேண்டும் என்று அவர்கள் திட்டம் போடவும் இல்லை, செயல்படவும் இல்லை. அவங்களுடைய திட்டமெல்லாம் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியல் இடத்தை தங்க கைப்பற்றணும். தமிழ்நாட்டில் வந்து திமுக வெர்சஸ் பாஜக அப்படின்னு வரணும். அதுக்கு அண்ணா திமுகவை கம்ப்ளீட்டாக வந்து நிர்மூலமாக்கணும். இதுதான் அவங்க எல்லா இடத்துலையும் பண்ணியிருக்காங்க. ஒரிசாவில் பண்ணியிருக்காங்க, காஷ்மீரில் பண்ணியிருக்காங்க, தெலுங்கானாவில் பண்ணியிருக்காங்க, ஆந்திராவில் பண்ணியிருக்காங்க, கர்நாடகாவில் பண்ணியிருக்காங்க. கேட்டிங்களா? மாநில கட்சிகளை அழிக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு ஸ்பேஸ் கிடைக்கும். தமிழ்நாட்டில் 2 மாநில கட்சி வலுவாக இருக்குது. எப்படி மாயாவதியை வந்து நீங்கள் வந்து அவங்க யூபியில் க்ளோஸ் பண்ணாங்கன்னு பாருங்கள். இந்த 2 மாநில கட்சிகள் வலுவாக இருந்தால் அவங்களுக்கு வந்து ஸ்பேஸ் இல்லை. ஆகவே ஒரு மாநில கட்சியை முதல்ல அழிக்கணும். அந்த இடம் வந்து இப்போ அதிமுக தான். அதுக்கு என்ன வேலை செய்யறாங்க பாஜக அப்படின்னு நினைக்கிறீங்க? என்ன இந்த எல்லாரையும் தூண்டி விட்டு பேசுங்கன்னு சொல்ல வேண்டியதான். அந்த கட்சியில் வந்து இப்போ செங்கோட்டையன் சொல்றாருல, எங்களை அவர் தான் பாஜக தான் கூப்பிட விட்டுது. ஆனா முன்னாடி இதே செங்கோட்டையன் அவர்கள் தான் எனக்கு பின்னாடி யாரும் இல்ல, பாஜக என்ன இயக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்ப அந்த மாதிரி சொல்றாரு இயக்குதுன்னு. இல்ல, அவர் வந்து நீங்க எப்படி இவர் இயக்கலைன்னா அவர் கூப்பிட்டு அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்களாமா? இப்போ நான் நினைச்சா இன்னைக்கு போனா அமித்ஷா பாத்திர முடியுமா? இல்ல. அமித்ஷா கூப்பிட்டதானே நம்ப முடியும், மோடி கூப்பிட்டதானே நம்ப முடியும். அப்போ இங்கேருந்து ஒருத்தர் டெல்லிக்கு கிளம்பி போய் போன உடனே ஒருத்தரை பார்த்துட்டு நிதியமைச்சரையும் பார்த்து பேசிட்டு வர்றாருன்னா யாரும் கூப்பிடாமலே போவாங்க. இப்போ நமக்கு வந்து கேப்பையில் நெய் வடிதுன்னா கேட்கவனுக்கு புத்தி வேணும்னு. ஆகவே இன்னைக்கு இப்போ சொல்கிறது தான் உண்மை. அவங்க தான் அதை ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நான் கேட்குறேன், இப்போ டிடிவி தினகரன் சரி வந்து யாரை எடப்பாடியாரை வந்து ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணி பேசிக்கிட்டே இருக்காரு. அமித்ஷா கூப்பிட்டு தினகரனை கூப்பிட்டு இல்லை நீங்கள் அப்படிலாம் பேசக்கூடாது, பேசினா சரியாக இருக்காது அப்படின்னு சொன்னால் பேசுவாரா? சொல்லுங்கள் பாப்போம். ஸோ இதெல்லாமே அவங்களுடைய ஏற்பாட்டில் தான் நடக்குது. எடப்பாடியை பலவீனமாக்கணும்னு நினைக்கிறாங்க. இது எடப்பாடிக்கு தெரிஞ்சுதான் அவர் பயப்படுறாரு. எடப்பாடிக்கு வந்து இது தெரியுது, புரியுது, தன்னை பலவீனமாக்குறதுக்கு முயற்சி பண்றாங்க. தெரிந்தே ஏன் இந்த கூட்டணியில வேற வழி வேற என்ன ஆப்ஷன் இருக்கு அவருக்கு? பாஜக வந்து ஏற்கனவே வேலுமணி தங்கமணி இவங்களெல்லாம் விட்டு நீங்க போகலன்னா நாங்களும் போயிடுவோம் அப்படின்னு சொல்ல வச்சுட்டாங்க. அவர் தனிமைப்படுத்தப்பட்டுருவார்ல. இல்லைன்னா நீங்கள் ரைட் பண்ணுவீங்க, அரெஸ்ட் பண்ணுவீங்க, கேஸை போடுவீங்க. ஸோ அதெல்லாம் தாங்கக்கூடிய ஸ்ட்ரென்த் வந்து இன்றைக்கி அதிமுகவில் இருக்கிறவங்களுக்கு இல்லை.
ஆகவே வந்து நீங்கள் வந்து சரண்டர் ஆகிறாங்க. அதனால் அதிமுகங்கிறது வந்து அவங்களுடைய பணைய கைதி தான். பணைய கைதி. அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. பார்ப்போம். சரி, ஒரு பக்கம் வந்து அதிமுக பலவீனமா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க, இன்னொரு பக்கம் திமுக அரசு மீதும் நிறைய அதிருப்திகள் வந்து மக்களுக்கு இருக்கு. அதாவது இப்ப தூய்மை பணியாளர் பிரச்சனை இன்னும் வந்து தொடர்ச்சியா நடந்து கொண்டுதான் இருக்கு. அடுத்து ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணாங்க. இப்படி நிறைய அதிருப்திகள் வந்து திமுக அரசு மீது இருக்கு இல்லையா? இருக்கு. அதாவது 5 வருஷம் அது வந்து பலமா மாற வாய்ப்பு இருக்குல்ல. நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து ஆளுகின்ற அரசாங்கத்தின் மீது ஒரு விமர்சனமும் சில வந்து குறைபாடுகளும் இருப்பது தான் இயற்கை. ஆனால் ஓட்டு போடக்கான சூழ்நிலை வருகின்ற போது அடுத்த 5 ஆண்டுகள் வந்து இந்த அரசு வரலன்னா வரக்கூடியது யாராக இருக்கும், அவங்க என்ன செய்வாங்க, அதையும் பார்ப்பாங்க. இப்போ இன்னைக்கு வந்து அரசு ஊழியர்கள் வந்து அதிமுகவுக்கு திமுகவை மாற்றிட்டு அதிமுகவுக்கு ஓட்டு போட்டா எடப்பாடி பழனிசாமியுடைய காலத்தில் தானே இந்த அரசு ஊழியருடைய சலுகைகள் அத்தனையும் பறிக்கப்பட்டது. இன்னைக்கு வந்து பென்ஷன் கேட்குறாங்க. இன்னைக்கு பாஜக வந்து பென்ஷன் கொடுத்துருதா? நாளைக்கு பாஜக பென்ஷன் கொடுத்துருமா? நீங்கள் சொல்கிற இந்த தூய்மை பணியாளர்களை வந்து முன்னுரிமை கொடுக்கணும்னு நான் மனப்பூர்வமாக நான் நினைக்கிறேன். இன்றைக்கி நம்முடைய திராவிட மாடல் அரசுன்னு சொல்லக்கூடிய அரசு அது முன்னுரிமை கொடுத்து அவர்களை பணி நிரந்தரம் செய்யணும், அவங்களுக்கு பணி பாதுகாப்பு கொடுக்கணும். ஏன்னா அவங்க செய்கிற வேலை வந்து அவ்வளவு தூரம் சமூகத்திற்கு வந்து அடித்தட்டில் இருக்கக்கூடிய செய்கிற வேலை செய்கிறாங்க. அவங்க வேறு யாரும் செய்ய முன் வராத வேலை. அந்த வேலையை செய்யக்கூடிய அவர்களை வந்து அரசாங்கம் அரவணைக்கலான்னா யார் அரவணைப்பா? மற்றவங்க எல்லாருடைய கோரிக்கைகளும் நிப்பாட்டி வைக்கலாம். எம்எல்ஏக்களுக்கு பென்ஷன், எம்பிக்களுக்கு பென்ஷன், எல்லாத்துக்கும் சம்பளம் உயர்வு, அது எல்லா திட்டங்கள், அந்த திட்டங்கள், இந்த திட்டங்கள், எல்லா திட்டத்தையும் நீங்கள் வெயிட் பண்ண வச்சுட்டு இத்தனை விமான நிலையம், இத்தனை 8 வழிச்சாலை 10 வழிச்சாலை அதெல்லாம் நடக்கட்டும். ஆனால் அதுக்கு மேலே தூய்மை பணியாளர்களை முதல் கரிசனம் கொடுத்து அவங்கள வந்து நீங்கள் பாதுகாப்பாக வைக்கணுங்கிறது அரசாங்கத்தினுடைய தலையாய கடமை. அதில் வந்து நான் வந்து பல இடங்களில் வலியுறுத்தி இருக்கிறோம். காங்கிரஸும் தொடர்ந்து வலியுறுத்தி அவ்வளவு அழுத்தமா வந்து திமுக தலைமைக்கு அழுத்தம் கொடுத்த மாதிரி கொடுக்குறோம். ஒரே புள்ளியில் நிற்க முடியாது இல்லாமா? எனக்கு வந்து கூட்டணியில் நடக்கின்ற போது 10 கோரிக்கை நடக்குது. ஏன்னா இதை செய்யாதான் அடுத்த கட்டத்துக்கு போகிறோன்னு சொல்ல முடியாதுல்ல. ஆகவே இதில் வந்து உள்ளாட்சி அமைப்புகளுடைய நிர்வாக வசதி, அவங்களுடைய நிதி வசதியும் இதில் இருக்குது. ஒரு கிராம பஞ்சாயத்தில் வந்து நீங்கள் அவங்களுக்கு வந்து அங்கே இருக்கிற தூய்மை பணியாளருக்கு வந்து மாதம் 20,000 ரூபா சம்பளம் கொடுன்னா அவங்களால கொடுக்க முடியுமா? கிராமத்தில் இருக்கிற தூய்மை பணியாளருக்கு ஒரு சம்பளம், நகரத்தில் இருக்கிற தூய்மை வேறு சம்பளம் கொடுக்க முடியுமா? இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அதில். நான் என்ன சொல்கிறேன், அதெல்லாம் உட்கார்ந்து பேசி அதை போன்ற கிராமங்களில் இருக்கக்கூடிய ஊராட்சிகளுக்கு வந்து தூய்மை பணியாளர்களுக்கு வந்து சம்பளம் கொடுப்பதற்கு நிதி வசதி இல்லை என்றால் அதை மாநில அரசே ஏற்றுக்கொண்டு கொடுக்கணும்னு நான் சொல்கிறேன். அதை போல செஞ்சால் தான் அவங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். அந்த வேலை யார் பாப்பா? நீங்கள் வந்து தெருவை சுத்தம் செய்வது கோவிட் சமயத்துலலாம் அவங்க வந்து எவ்வளோ பெரிய ஒரு உயிரை பயணம் வைத்தாலும் பண்ணாங்க. மழை வெள்ளத்தில் வந்து அழுறாங்க, சேரும் சகதியமாக போட்டு அழுறாங்க, நம்ம வெளியே வரமாட்டோம். அவங்களுக்கு வந்து அடிப்படை வசதிகளை மறுப்பது எந்த வகையிலும் நியாயம் இல்லை. அதை அரசாங்கம் முன்னுரிமை கொடுக்கணும். எளிய மக்களுக்கான அரசு திமுக அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா தூய்மை பணியாளர்களுக்கு இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டேங்கிறாங்களே. தூய்மை பணியாளர்களுக்கு வந்து இப்போ அவர் சாப்பாடெல்லாம் 3 நேரம் கொடுக்குறாரு. அதாவது அவருடைய லிமிட்டில் இப்போ இன்னைக்கு இருக்கிற நிதி வசதியில் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்கிறார். இன்றைக்கி வந்து ஒரு ஒன்றிய அரசு வந்து முழுமையான ஒத்துழைப்பை தராது மட்டுமல்ல, நமக்கு வரக்கூடிய நிதியை கூட நிறுத்தி வைத்து சித்திரவதை செய்கிற ஒரு ஒன்றிய அரசிடம்தான் முதலமைச்சர் மன்றாடி கொண்டிருக்கிறார். ஸோ நமக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுள் ஃபைனான்ஷியல் பொசிஷன் இருந்தால் அவர் நிச்சயமாக அவர் செய்வதற்கு தயங்குவார்னு நான் நினைக்கல. ஆகவே இன்றைக்கி அதனால தான் எந்த வகையிலலாம் அதை காம்பன்சேட் பண்ண முடியும்னு பார்க்குறாரு. இப்போ இன்றைக்கி வந்து சென்னையில் இருக்கிற பணியாளர்கள் எல்லாருக்கும் 3 நேரமும் உணவு கொடுக்குறாங்க. அதெல்லாம் வந்து இது வரைக்கும் நடந்ததே இல்லை. ஸோ எதிர்காலத்தில் நிச்சயமாக நான் செய்வார் என்று நம்புகிறேன். அது மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருகின்ற போது தூய்மை பணியாளர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவர்களை பணி நிரந்தரம் செய்து அவர்களுக்கு வந்து பணி பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்பதை காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தும். இப்போ தமிழக அரசிடம் நிதி இல்லை அப்படின்ற பேரில் தான் இப்போ தனியார் மயமாக்குறாங்களா? இல்லை, தனியார் மயமாக்குவது என்பது வந்து எஃபிஷியன்சிக்காக வேண்டி பண்ணுறாங்க.
வந்து உங்களுக்கு வந்து இது வந்து இன்றைக்கி நம்ம ஊரில் மட்டும் நடக்கலை, இன்றைக்கி உலகம் முழுவதும் இந்த கான்செப்ட் தான் அவங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்படி தனியார் மயமாக ஆக்கி அவங்களுக்கு வந்து அப்படி டெண்டர் கொடுத்து அவங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கும்போது கூட இந்த தூய்மை பணியாளருடைய பணிகளுக்கு வந்து ஆபத்து வரக்கூடாதுங்கிற கண்டிஷனோட சேர்த்து ஒப்படைக்கும். அவங்களுக்கு என்ன சம்பளமோ, அவங்களுக்கு என்ன பணி பாதுகாப்போ, அதை பொறுப்பெடுக்கிற கம்பெனி வந்து அதை செஞ்சால் தான் அந்த கம்பெனிக்கு நீங்கள் கான்ட்ராக்டே கொடுக்கணுங்கிறேன். அவன் இவங்களெல்லாம் போக சொல்லிட்டு நான் புது ஆள் கொண்டாட போகிறேன்னா அந்த கம்பெனி கொடுக்காதீங்க. மேனேஜ்மெண்ட் அவன் வந்து லாரி கொண்டாடணும், குப்பை அள்ளணும், குப்பையை பிரிக்கணும், பிரித்த குப்பையை கொண்டு போய் ஒரு இடத்துல கொண்டு சேர்க்கணும். அதுக்கு தான் அந்த கான்ட்ராக்டு. ஊழியர்களை வந்து மாற்றி உடனே நான் வந்து எனக்கு என்றைக்குமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 100 ரூபாய்க்கு வேலை பார்த்துட்டு இருக்கேன், நாளைக்கு 10 ரூபாய்க்கு வேலைக்கு நான் முதல் நாள் வர்றேன்னு 10 பேர் சொல்லலாம். அந்த கம்பெனி அவனை தான் வைப்பான். அதை அலோவ் பண்ணக்கூடாது. பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். பார்க்கலாம். தேங்க்யூம்மா, நன்றி.